சரி, இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது என்று சொல்லுவாங்க தானே, அது மாதிரி நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற விவாதத்தின் போது, அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு இடையிலே விவாதத்தின் போது, அண்மையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக சென்ற கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமாரும், அதேபோன்று நுவர்லியா மாவட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினராகிய திகாம்பரமும் கலந்து கொண்டார்கள். வாய் தர்க்கம் முற்றியது. காலை பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வந்தது. பார்க்கலாம் அந்த தலைப்புச் செய்தியை. தமிழ் பத்திரிகையில் அல்ல, சிங்கள பத்திரிகை லங்காதீப பத்திரிகையில் இன்றைய தலைப்பு செய்தி. ரூபவாயினி சங்வாதேதி மந்திரி திகாம்பரம் வேலுக்குமார் குட்டி எனகன. ரூபவாகினி அல்லது தொலைக்காட்சி விவாதத்தில் மந்திரி திகாம்பரமும் அதே போன்று வேலுக்குமாரும் அடித்து முட்டி சண்டையிட்டு கொண்டனர். ஆனால் முதலாவதாக தாக்கியவர் வேலுக்குமாரை தாக்கியவர் திகாம்பரம் அவர்கள்தான். வளமையாக ஒரு கண்ணாடி கோலை இருக்கும், அதை எடுத்து அடிக்க முயற்சித்தார். சரி, எது எப்படியோ அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். கேலிய அத்துலு தியாக் வந்தி, அதாவது கேலிய ரம்புக்வெல்ல அவர்களுக்கும் அதே போன்று அவரிடம் நட்டையீடு கோரியிருக்கின்றார்கள். 30 கோடி நட்டையீடு கோரியிருக்கின்றார்கள். காரணம், கண் பார்வை இழந்த சிலர் நட்டையீடு கோரியிருக்கின்றார்கள். தங்களது கண் பார்வை இழந்ததற்கான காரணம் தரமற்ற மருந்துகளால் என்ற செய்தி இன்றைய அத பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகை இருக்கின்றது. தினமின பத்திரிகையை பார்க்கலாம். தினமின பத்திரிகையில் போட்டுவ மந்திரிகின் நவ பக்ஷயாக், அதாவது ரணில்ட சாயதென போட்டுவ மந்திரிகின் நவ பக்ஷயாக், அதாவது மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து பிரிந்து சென்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம். திவைன பத்திரிகையில் வேலுசா திகாசா பழனிசா வேலு குட்டி ஓமார்வாக், குட்டி பேட்ட ஓமார்வாக் என்று இன்றைய திவைன பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. ஓங்கி அடித்தா 1 டொன் வெயிட்டடா என்பது போல திகாம்பரம் அடிக்கும் அந்த காட்சி வந்திருக்கிறது. சரி, அடுத்ததாக இன்று இன்னும் ஒரு திவைன பத்திரிகையில் செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. இது கொஞ்சம் கவலையான ஒரு செய்தி தான். டிப்பரே கேட்டி மரணய சிதூனா பைசிக்கலே பெரலுனே போலீஸிய, அதாவது காலால் ஏற்றியிருக்கின்ற, அதாவது 3 இளைஞர்கள் தங்களது பைக்கில் மோட்டார் சைக்கிளில் பிரதான வீதிக்கு வந்திருக்கின்றார்கள். 3 பேருமே ஹெல்மெட் இல்லாமல், அதாவது 3 பேர் செல்வதே தவறு மோட்டார் சைக்கிளே, ஆனால் 3 பேர் வந்திருக்கின்றார்கள். ஹெல்மெட் இல்லாமல் வந்திருக்கின்றார்கள், தலைக்கவசம் இல்லாமல் வந்திருக்கின்றார்கள். போலீஸார் நிறுத்தி இருக்கின்றார், இவர்கள் நிறுத்தவில்லை. ஆகவே போலீஸார் பின்தொடர்ந்து இருக்கின்றார்கள். பின்தொடரும் போது ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்திருக்கின்றார், தனது காலால் அந்த மூவர் சென்ற அந்த மோட்டார் சைக்கிளுக்கு அப்படியே உதைத்திருக்கிறார். உதைத்த பைக் ஒரு டிப்பர் மீது மோதியதிலே இந்த மரணம் சம்பவித்திருக்கின்றது. சரி, அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக கோட்டி தாயாக் பெகின் வந்தி இல்லை என்ற செய்தியும், அதே போன்று மற்றும் ஒரு செய்தியும், புதிய கட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு செய்தியும் இன்றைய மௌபிம